பல்வேறு நெருக்கடிகளுக்கு மத்தியில் தீபாவளி பட்டாசுகளை தயாரித்து மக்களை மகிழ்விப்பவர்கள் பட்டாசு தொழிலாளர்கள். அவர்களின் தினசரி வாழ்க்கையை பதிவு செய்யும் தொகுப்பை பார்க்கலாம். நேரடியாகவும் மறைமுகமாகவும் 8 லட்சம் பேர் ஈடுபட்டுள்ள தொழில் பட்டாசு உற்பத்தி. நாட்டின் 90% பட்டாசு தேவையை பூர்த்தி செய்வது சிவகாசிதான். இங்கு அதிகாலை எழுந்து வீட்டு வேலைகளை செய்துவிட்டு பட்டாசு ஆலைக்கு செல்லும் இவர்களின் முழு பொழுதும் அங்குதான் கழிகிறது. வீட்டுக்காரர் இறந்து போயிட்டார். நாங்கள் 23 வருஷம் அந்த ஃபயர் ஆஃபீஸில் தான் வேலை பார்க்குறோம். இது 250 ரூபா சம்பளம் தான். வேலை பார்த்துட்டு திருப்பி சாயந்தரம் 6 மணிக்கு தான் போய் சமையல் வேலை பார்க்கணும். காலையில் 4 மணிக்கு எந்திரிச்சு வேலை பார்க்கணும். இந்த இதில் தான் இவ்வளோ தான் கஷ்டப்பட்டுட்ருக்கோம். இந்த கொரோனா டைத்தில் இல்லாமல் வேலை இல்லாமல் ரொம்ப கஷ்டமாக தான் இருந்துச்சு. நல்லா இந்த லோன்காரவங்க வட்டி பால் அது இதுன்னு ரொம்ப ஃபயர் ஹவுஸில் வேலை பார்க்குறவங்க எல்லாருமே ரொம்ப கஷ்டம்தான். கந்தக வாடை, வெடிமருந்துகளின் வாசத்தில் இவர்களுக்கு பல நேரம் சாப்பாட்டின் வாசனை கூட தெரிவதில்லை. அந்த பவுட்ரு போடுறதெல்லாம் உள்ளே தான் போகும். திடீர்னு வயிறு வலிக்கும், எப்படியாவது மூச்சு திணறல் மாதிரி இருக்கும், காய்ச்சல் வந்துடும். அதெல்லாம் அதுக்கான மாத்திரையை போட்டு கால் ரொம்ப வலிக்கும். அதுக்கெல்லாம் மாத்திரை போட்டுட்டு தான் வேலை பார்க்கணும். கொரோனா காலகட்டத்தில் தொழில் முடங்கிய நிலையில் வாங்கிய கடனை கட்டவும் குடும்பத்தின் பசியாற்றவும் பட்டாசுகளோடு உழல்கின்றனர் இவர்கள். பிறந்தாட்டி நல்ல காலம் ஓடிக்கிட்டு தான் இருந்துச்சு. இப்போ திடீர்னு இந்த நேரத்துல இருந்து வெடியை விற்கக்கூடாது, செய்யக்கூடாது, ஹவுஸை பழவெடி பூட்டிடணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் இன்னும் பூட்டிட்டா நாங்கள் என்ன செய்யணும் அதுதான் எங்களுக்கு தெரியல. இந்த வருஷம் இத்தனை வருஷத்தோட இந்த வருஷம் மாதிரி மட்டும் எந்த வருஷமும் கிடையாது. வேலையே இல்லையே, இந்த கொரோனா வந்திருக்கு அது வந்திருக்குன்னு வேலை இல்லாமல் ஆக்கிட்டாங்க. 3 மாதம் 4 மாதம்லாம் வீட்டில் சும்மா இருந்தோம். கடனை உடனே லோனு அது இதுன்னு வாங்கி அதையும் கட்ட முடியாமல் அங்கிட்டு இங்கிட்டு பொருள் 1-2 இருந்ததே வச்சாச்சு. வேறு வழியே இல்லை. தீபாவளிக்கு கொஞ்சம் பிரச்சனை இல்லாமல் இருந்தது. ஆனால் இப்போ தீபாவளி இந்த கொரோனா வந்ததுனால ரொம்ப கஷ்டமான கஷ்டம் கொஞ்சம் நஞ்சம் இல்லை. எத்தனையோ பேர் சாப்பாடுக்கு இல்லாமல், நாங்களே சாப்பாடுக்கு இல்லாமல் கூட கிடந்திருக்கோம். வெடித்து சிதறி தன்னை அழித்து கொண்டு மக்களை மகிழ்விக்கும் பட்டாசுகளைப் போலவே தங்கள் குடும்பத்துக்காகவும் தங்களுக்காகவும் வெடிபொருளோடும் கந்தகத்தோடும் இவர்கள் காலம் கழிக்கின்றனர். இந்தியாவின் 90% பட்டாசு தேவையை பூர்த்தி செய்யும் இந்த சிவகாசி மண்ணில் இருக்கும் பட்டாசு தொழிலாளர்களுக்கான தீபாவளி என்பது மகிழ்ச்சிகரமான தீபாவளியாக அமையவில்லை என்பதுதான் யதார்த்தமான உண்மையாக உள்ளது. புதிய தலைமுறைக்காக சிவகாசியிலிருந்து ஒளிப்பதிவாளர் குணாவுடன் செய்தியாளர் கணேஷ்குமார்.